வணக்கங்க. ஒரு வீடியோங்க. இப்போது வெளியிலெல்லாம் போகிறீங்க. வெளியிலெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸு அவன் இவன்கிட்டலாம் பேசுகிறீங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸை கண்டா கட்டி அணைச்சி எப்படிடா இருக்கிற, என்ன சமாச்சாரம், அப்படி இப்படின்னு விசாரிக்கிறீங்க. ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க இல்லைங்களா? வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் அப்படி விஷமாக கேட்குறீங்க? ஏன் பொண்டாட்டி மேலே எரிஞ்சுழுகிறீங்க, பிள்ளைகளை திட்டுறீங்க? வீட்டுக்கு வந்தவன் நெருப்பாயிடுறீங்க. என்ன விஷயம்? அவன் ஃப்ரெண்ட்ஸாக உங்கள் கூட இருக்கிறான், சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கானா? அளவு சொல்லிட்டு வந்துட்டீங்க, போயிட்டானல்ல, அவ்வளோதானே. உங்கள் கூட வாழ்க்கை முழுவதும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது உங்கள் மனைவிங்கிறது யாருங்க? வாழ்க்கையில் ஒரு அங்கம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம், சரிபாதி அங்கம். நம்மளுடைய ட்ராவல் பண்ணுறது அவங்க தான் நம்ம கூட. அவங்கள மரியாதை நடத்தணுங்க. வாயில் தானே மரியாதையை நடத்த சொல்கிறேன் நான். காலையில் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் சொன்னதுக்கப்புறம் காஃபி கொடுப்பாங்க. காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சிடுறீங்க. குளிச்சோன்னு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டிஃபன் உங்களுக்கு வரும்போது அவங்கள கேட்கணும், டிஃபன் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்லையா? சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அன்பு வார்த்தை பேசணும். குழந்தைகிட்டே ரொம்ப டிசிப்ளினாக பேசணும். வாடா போடா அப்படின்னெல்லாம் பேசவே கூடாது. தம்பி வாங்க, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி அன்பு செலுத்தி பாருங்கள். என்ன, வீட்டில் ரொம்ப அன்பாக இருந்து பாருங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் வெளியே அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நம்ம துணை, நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், நம்ம அம்மா அப்பா, நம்ம அக்கா தங்கச்சிங்க, இவங்கிட்ட எல்லாம் அன்பாக இருக்கணுங்க. உங்களை பார்த்தாவே எங்கள் அண்ணன் வர்றாரு, உங்களை பார்த்தாவே அவரு வர்றார், என் துணை அப்படின்னு ஒய்ஃபு சந்தோஷப்படணும். வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வள்ளுன்னு உழைக்கக்கூடாது. இந்த வள்ளுன்னு உழைக்கிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வறுமையா, காசு இல்லையா, கடனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் வீட்டில் அன்பாக இருந்தீங்கன்னா துணை சொல்லுவாங்க அதுக்கு வழி எப்படின்னுட்டு. சரிங்களா? நான் அன்பாக மனைவி மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். பாசனரோட இருக்கணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க, நம்ம கூட கடைசி வரை ட்ராவல் பண்ணுறவங்க அல்லவா மனைவிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் முழு 100% அங்கம்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.